தெலுங்குல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் ராதிகா மேம்க்கெல்லாம் நிறைய படம் அவங்க நடிச்ச எல்லா படமும் பேசுவேன் நான். இப்ப லவ் டுடே பேசினேன், டிராகன் அவங்க அம்மா கேரக்டருக்கு தெலுங்கு நான் பேசினேன். ஓகே. அதே கேரக்டருக்கு வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு. அதே கேரக்டர் தெலுங்குல கூப்பிட்டாங்க, நான் பேசினேன். அவங்க தமிழ் அவங்க கூட அங்கதான் இருந்தாங்க. நாங்க கூப்பிட்டா நீங்க வரல, நீங்க தெலுங்கு பேசுறீங்கன்னு. நீங்க இப்படி கூப்பிடலையே, நீங்க வாய்ஸ் டெஸ்ட்டுக்குள்ள கூப்பிட்டீங்க, நான் எப்படி வருவேன் அப்படின்னு. எந்த படமா இருந்தாலும் வாய்ஸ் டெஸ்ட், யாரா இருந்தாலும் வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்தே ஆகணும். நான் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போகிறது இல்லை. இப்போ இதே நதியாக்கு அத்தனை படங்க நான் பேசியிருக்கேன். பட் அதே நதியாக்கு இன்னைக்கு வாய்ஸ் டெஸ்ட் கேட்குறாங்க. கேட்டா ஃபோன் பண்றவங்க என்ன சொல்றாங்க, அப்போ உங்க வாய்ஸ் அப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கோ என்னமோ தெரியாது இல்லையா, டைரக்டர் புதுசு, ஸோ அவர் வந்து கேட்கணுங்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் வந்து அதுல இன்ட்ரெஸ்டட் கிடையாது. அப்ப இருந்த நதியா எப்படி இருந்தாங்களோ நானும் அப்படிதான் இருந்தேன். இப்ப நதியா எப்படி இருக்காங்களோ இப்ப நானும் அப்படிதான் இருக்கேன். இதுல மாற்றம் என்ன இருக்கு? ஏஜ் தவிர வேற மாற்றம் எதுவுமே கிடையாது இல்லையா. சோ நான் வாய்ஸ் டெஸ்ட்க்கு எல்லாம் போகிறது கிடையாது.